திருச்சிற்றம்பலம். குருவருளாலும் திருவருளாலும் இன்று நாம் சிந்தனை செய்யக்கூடிய திருப்பதிகம் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த 8ஆம் திருமுறை கருவாசம் போக்கும் திருவாசகம் 30வது தலைப்பில் அமைந்துள்ள திருக்கழுக்குன்ற பதிகம். திருக்கழுக்குன்றத்தில் அருளியது. சர்க்குரு தரிசனம். திருக்கழுக்குன்றம் என்னும் திருத்தலத்தில் மணிவாசகப் பெருந்தகை இறைவனுடைய அருட்கோலம் திருக்காட்சி கண்டு பாடி அருளிய திருப்பதிகம் ஆகும். சர்க்குரு தரிசனம். திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் ஆட்கொண்ட ஞானாசிரியனாக வந்த திருக்கோலத்தினை மீண்டும் திருக்கழுக்குன்றத்தில் காண்பதற்கு இறைவன் அருள் புரிந்த சிறப்பினை குறித்து இந்த திருப்பதிகத்தில் அடிகள் கூறியுள்ளமை, அதனால் இது சர்க்குரு தரிசனம் என பெயர் பெற்றது. பாடலும் அதற்கு பொருளுமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பிணக்கில்லாத பெருந்துறை பெருமானுண்ணாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே தோடை தெம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வீணை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. மாறுபாடு இல்லாத திருப்பெருந்துறையில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் பெருமானே, உன்னுடைய திருநாமங்களையே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிகரற்ற சிறந்த பேரின்பம் உண்டாகும், பேரின்பமே உண்டாகும். எமது தலைவனாகிய நீ என் துயரங்களை நீக்கி காய்ந்து போதல் இல்லாத தனித்தன்மையுடைய பிறவி விதையானது மேலும் முளைக்காதவாறு, இந்த பிறவிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அதான் வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு அப்படிங்கிறார். அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பிறப்பும் இறப்பும் பிறப்பும் இறப்பும் தொடருது. அதனால் அதை முளைக்காதவாறு அந்த பிறவிக்குரிய வித்து, அந்த விதை, அதுதான் சொல்கிறார். அதை முளைக்காதவாறு மலபரிபாகம் எனப்பெறும் இருவினை ஒப்பு. மலபரிபாகம்ங்கிறது நம்மளுடைய அணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மலங்கள் தோய்ந்து தேய்ந்து இருக்கக்கூடிய, அதை யார் நீக்கணும் அப்படின்னா பெருமான் மட்டும்தான் நீக்க முடியும். அந்த நேரம் இருவினை ஒப்பு அப்படின்னு வரும். இன்பமும் துன்பமும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய தன்மை. இன்பம் வந்தாலும் சந்தோஷப்படுவது கிடையாது. எல்லாம் பெருமானோட திருவருளால் வந்தது, நம்மளோட வினையின் காரணமாக வந்தது அப்படின்னு ஏற்றுக்கொள்வாங்க நம்ம பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். துன்பம் வந்தாலும் நம்மளோட வினையின் காரணமாக வந்தது, வினை கழியுதுன்னு எடுத்துக்கிடுவாங்க. அதான் இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு எனக்கு வந்த பின்பு அளவில் அடங்காத நின் குருவடிவான திருக்கோலத்தினை மீண்டும் வந்து திருக்கழுக்குன்றம் என்னும் தலத்திலே காட்டி அருளினாய் என்று திருப்பெருந்துறையில் காட்டி அருளிய அந்த ஞானாசிரிய திருக்கோலத்தை திருக்கழுக்குன்றத்திலும் பெருமான் காட்டி அருளிய அந்த அருட்காட்சியை கண்டு வியந்து இந்த பதிகம் பாடி அருளியிருக்கின்றார். இரண்டாவது பாடல். பிட்டெடுத்த
பொருட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, சட்ட நேர்பட வந்தில்லாத சலக்கனே உன்னை சார்ந்திலேன். சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாயவெம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே. ஏழை பெண்ணாகிய பிட்டு விற்கக்கூடிய அந்த பெருமாட்டிக்கு துயர் போக பிட்டுக்கு நேராக மண் சுமந்து திருவிளையாடல் புரிந்த பெருமானே, திருப்பெருந்துறையில் வீற்றிருந்து அன்பர்களிடத்து பெரும் வித்து உடையவனே, உனது கட்டளை திட்டத்திற்கு ஒத்துவராத குற்றமுடைய யான் உன்னை வந்து அடைய மாட்டேன். சிறந்த ஒழுக்க நெறியானவனே, சிவலோகநாதனே, அற்ப நாயை காட்டிலும் தாழ்மையான கொடிய துன்பமுடைய என்னையும் ஆட்கொண்டு அருளும் அந்த பெருமை என்னையும் ஆட்கொண்டு அருளும் பொருட்டு நீ திருக்கழுக்குன்றத்திலே எழுந்தருளி இருந்த ஞானாசிரிய கோலம் காட்டி அருளினாய். அதான் கட்டனேனையும் நாயினும் கடையாயவன் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கழுக்குன்றில் அந்த காட்சியை கண்டு கண்டு வியந்து பாடுறார். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை, விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே, கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழு குன்றிலே. பிறவித் துயரினாலே கலக்கமடைந்திருந்த எனது கண்ணீரை துடைத்து பாசம் மறுத்த பெருந்துறை பெருமானை விட்டு விலகினேன். பெருமான திருப்பெருந்துறையில் ஞானாசிரியனாக கண்டு திரும்ப பிரிஞ்சிடறார் மணிவாசகர். அது என்ன செய்கிறாரு அப்படின்னா, பிறவி துயர்னால் கலக்கமடைந்திருந்த எனது கண்ணீரை துடைத்து பாசம் மறுத்த அந்த பெருந்துறை பெருமானை விட்டு சிறியனாகிய நான் அந்த கையில் ஒரு தங்க கிண்ணத்தை கொடுத்தா அந்த குழந்தை அது தங்க கிண்ணம்னு அறியாமல் எப்படி தூக்கி எறிஞ்சிருமோ அதுபோல் கிடைத்த உன்னையை விட்டு நான் விலகிட்டனே. என்னுடைய தீவினை என்னும் கேட்டினை உடையவன். எனவே இனிமேல் நடப்பது என்ன என்பதை அறியாதவனானேன். விளங்குகின்ற நின் திருவடிகள் இரண்டையும் வைத்து வழிபடும் இடம் இல்லாமல் கலக்கமடைந்தேன். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன். அவ்வாறு நான் கலங்காதவாறு நீ திருக்கழுக்குன்றத்தில் நின் திரு அருட்கோலத்தை காட்டி அருளினாய். பூனொன்னாததோர் அன்பு பூண்டு போருந்தினாள் தோறும் போற்றவும், நானொண்ணாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள்ளழுந்தினான். பேனொண்ணாத பெருந்துறை பெரும் தோணி பற்றி உகைத்தலும், காணொண்ணா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. பிறரால் அடைய முடியாததாகிய எல்லாராலையும் பெருமானை அடைய முடியாது. அதான் சொல்கிறார்.
ஒப்பற்ற அன்பினையுடைய உனது அடியவர்கள் அணியாக அணிந்து அந்த அன்பினாலே நிலைத்து நின்று நாள்தோறும் உன்னை வழிபடவும் அடியார்களுக்கு விளங்கி தோன்றக்கூடியவன் நம்மளுடைய பெருமான். மற்றவர்களுக்கு காண கிடைக்காத மற்றவர்களுக்கு சேயன் அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடியவன், அடியார்களுக்கு அண்மையிலே விளங்கி தோன்றக்கூடியவன். உன்னை நாள்தோறும் வழிபடவும் அது செய்ய இயலாமையினால் அன்பர் வெட்கப்படாததோர் வெட்கம் அடைந்து நாள்தோறும் உன்னை வழிபட முடியவில்லை என்றால் அன்பர்கள் நாணொண்ணாததோர் நாணம் வெட்கப்படாததோர் வெட்கம் அடைந்து பிறவியாகிய கடலில் ஆழ்ந்து போயிருந்த யான், பிறவிங்கிறதிலே ஆழ்ந்து போய் இந்த உலகிலே இருக்கக்கூடிய யான் விரும்புவதற்குரிய திருப்பெருந்துறையில் ஆசிரிய கோலத்தில் எனக்கு செய்த உபதேசமாகிய பெரும் மரக்கலத்தினை பற்றி கொண்டு அதை செலுத்துதலும் யாவராலும் காணுதற்கு அரிய உனது திருக்கோலத்தினை திருக்கழுக்குன்றம் என்னும் தலத்தில் நீ வந்து காட்டி அருளினாய். பேணொண்ணாத பெருந்துறை பெரும் தோணி, தோணின்னா மரக்கலம், அதாவது இந்த பிறவிங்கிற கடல்லிருந்து நாம் இறைவனை அடைவதற்கான தோணி, அதுதான் மரக்கலம்னு சொல்கிறார். அது எது? பெருமானுடைய உபதேசம்தான் தோணியாக மரக்கலமாக நமக்கு சாதனமாக இருக்குது. அந்த குருவாக எழுந்தருளி வந்து உபதேசம் செய்தது தான் தோணி. பிறவிங்கிற அந்த பெரும் கடலை நீந்துவதற்கு சாதனமாக தோணியாக நமக்கு இருக்குது. அதனை செலுத்துதலும் யாவராலும் காணுதற்கரிய உனது திருக்கோலத்தினை திருக்கழுக்குன்றத்தில் வந்து காட்டி அருளினாய். உபதேசம் மட்டுமா செய்தாய், நீ உன்னுடைய அருட்கோலத்தை திருக்கழுக்குன்றத்திலும் வந்து காட்டி அருளினாய் என்று இந்த 4வது பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை. கோலமே நீ வராகமே குணமாம் பெரும் துரை கொண்டலே சீலம் ஏதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கோலமேனி வராகமே, வராகம்னா பன்றிக்குட்டி, பன்றியாக வந்து அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த திருவிளையாடல். தாய் பன்றியை இழந்த அந்த குட்டி பன்றிகளுக்கு தாய் பன்றியாக வந்து பால் கொடுத்து அருளிய அந்த திருவிளையாடல், அதை தான் சொல்கிறார். கோலமேனி வராகமே, பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுப்பதற்காக அழகிய திருமேனியுடைய பன்றி உருவமானவனே. அவர் நினச்சா பன்றிக்குட்டிகளுக்கு அவரே நேரில் வரணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அந்த திருவிளையாடல் புரிவதற்காக பன்றிக்குட்டிகளுக்கு தாமே தாய்ப்பன்றியாக வந்து பால் கொடுத்த அந்த பெரும் கருணை, அதை தான் மணிவாசக பெருந்தகை இந்த பாடலில் குறிப்பிடுறார். பன்றிக்குட்டிக்கு அழகிய திருமேனியுடைய பன்றி உருவமானவனே, அவங்களுக்கு பால் கொடுப்பதற்காக பன்றியாக தாய்ப்பன்றியாக எழுந்தருளி குட்டிகளுக்கு அருள் புரிந்த பெருமானே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் நற்பண்பாகிய அருள் மேகமே, நல்லொழுக்கம் சிறிதும் உணர்ந்திலாத என் உள்ளத்தில் வைக்கப்பெற்ற மணிமுடி போன்றவனே, இவ்வுலகமே சாட்சியாக நான் இடைவிடாது உன்னை விரும்ப விரைவில் எழுந்தருளி வந்திட்ட காலத்தத்துவமாக உள்ளவனே,
உன்னை நான் புகழ்ந்து பாடுமாறு நீ இந்த திருக்கழுக்குன்றத்திலே வந்து நின் அருட்கோலத்தை காட்டி அருளினாய் என்று திரும்ப திரும்ப அந்த பாடல் முழுவதும், திருக்கழுக்குன்ற பதிகம் முழுவதுமே ஞானாசிரியனாக எப்படி திருப்பெருந்துறையில் காட்சி கொடுத்த உபதேசம் செய்து ஆட்கொண்டாரோ அதுபோல் திருக்கழுக்குன்றத்திலும் அந்த காட்சியை கண்டு வியந்து ஒவ்வொரு பாடல்லையும் அந்த வியந்து குறிப்பிடுறாரு மணிவாசக பெருந்தகை. வேதம் இல்லதோர் கற்பழித்த பெருந்துறை பெரும் வெள்ளமே, ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலார் முன்னம் என் செய்தாய். சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணமென காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பேதமில்லதோர் கற்பழித்த பெருந்துறை பெரும் வெள்ளமே, வேற்றுமை இல்லாததாகிய ஒப்பற்ற ஞானத்தை எனக்கு தந்த பெருமானே, திருப்பெருந்துறையில் தங்கிய இன்பப் பெரும் கடலானவனே, பிறரெல்லாம் பழித்து கூறுமாறு அயலார் முன்னிலையில் என்னை விடுத்து நீ யாது செய்தாய். அழிவற்றதாய் தீங்கற்றதாய் ஒப்பற்றதாய் உள்ள உன் திருவடியே எனக்கு அடைக்கலமாகும். அளவற்ற அன்பால் உன்னை புகழ்ந்து பாட நீ திருக்கழுக்குன்றத்திலே வந்து நின் அருட்கோலத்தை காட்டி அருளினாய். இந்த பாடலில் நீயே எனக்கு சரண், சாதல் சாதல் புல்லாமையற்ற தனிச்சரண் சரணம், உன்னையே நான் சரண்னா ஒப்புவித்தல், சரணாகதி அடைக்கலம், அதான் அடைக்கல 10 வேற பாடியிருக்கார், 10 பாடல். ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலார் முன்னம் என் செய்ய, பிறரெல்லாம் பழித்து சொல்கிறாங்களாம், அப்படி நீ என்னை விட்டுட்டு போகலாமா, பிறரெல்லாம் பழித்து கூறுமாறு என்னை நீ தவிக்க விட்டு செல்லலாமா, கைவிட்டு செல்லலாமா அப்படிங்கிறார் இந்த பாடலில். காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, அது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது அப்படின்னு ஞானசம்பந்தருடைய வாக்கு. எப்படி இந்த பதிகங்களை பாடணும்னு இந்த பாடலில் சொல்கிறார் பாருங்க. காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா திருவாசகம் முற்றோதல்களில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பாடவும் பேசவும் எழுந்து போகவும் சாமிக்கு அருகாமையில் சேர் போட்டு உட்காரவும், அந்த மாதிரியெல்லாம் நாற்காலியில் சாமிக்கு அருகாமையில் உட்காருவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சாமி மிக பெரியவர், நாம் வந்து கீழே தான் அமரணும். இதுதான் சரி, இதுதான் விதி, இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. ஆனால் எப்படி வேணாலும் நான் இருப்பேங்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பாடலை எப்படி பாடணும், பயபக்தியோட பணிவோட பண்போட அன்போட காதலோட ஓத வேண்டும். மாணிக்கவாசகர் சொல்கிறார்ல, காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. நீ அப்படி ஓதுனேன்னா சாமி வந்து உடனே அருட்கோலத்தை காட்டுவார். நம்ம எப்படி வேணால் பாடலாம், நம்ம என்ன வேணால் செய்யலான் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவார் சாமி, அதை நம்ம சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடாது. திருச்சிற்றம்பலம். இறுதிப்பாடல். இயக்கி மாறறுபத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே, மயக்கமாயதோர் மும்மல பல
வல்வினை குள்ளழுந்தவும் துயக்கருத்தென்னை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழல் தந்தென்னை கயக்க வைத்தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழு குன்றிலே. கயக்க வைத்தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழு குன்றிலே. 18 தேவக்கணங்களுள் ஒரு வகையராகிய இயக்கிமாராகி 64 பேரை 64 பேர் இந்த உலகத்தை இயக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு உத்தரகோச மங்கையில் ஞான உபதேசம் செய்து எண்வகை குணங்கள், பெருமானுக்குரியது எண்வகை குணங்கள், பெருமானுக்கு 8 குணங்கள் எண்குணத்தான். அந்த 8 குணங்கள் முற்றறிவு, இயற்கை அறிவு, தம்வயமுடைமை, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய கட்டின்மை, அதான் வரம்பில் ஆற்றல், வரம்பில் இன்பம், தூய உடம்பு, பேரருள் உடைமை. இதெல்லாம் பெருமானுக்குரிய 8 குணங்கள். அறியாமையினால் உண்டாவதாகிய ஒப்பற்ற மும்மலத்தினை பற்றி வந்த பழமையாகிய கொடிய வினை பயன்களில் அடியேன் ஆழ்ந்து கிடப்பவும். இந்த ஞான உபதேசம் இந்த 64 பேருக்கு உபதேசம் பண்ணுறாரு பெருமான். அது உத்தரகோச மங்கையில் பண்ணுறார். அதை அந்த பாடலில் பெருந்தகை குறிப்பிடுறார். தன்னை என்ன சொல்கிறாருன்னா, அறியாமையினால் உண்டாவதாகிய ஒப்பற்ற மும்மலத்தினை, மும்மலம் நமக்கு பெருமானை அறிய விடாமல் தடுக்கும். அதுதான் அந்த பாடலில் சொல்கிறார். மும்மலத்தினை பற்றி வந்த பழமையாகிய கொடிய வினை, அந்த கொடிய வினை இருக்குல்ல, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு அந்த வினையின் காரணமாக தான் பிறப்பும் இறப்பும் வந்துக்கிட்டே இருக்குது, இன்பமும் துன்பமும் வந்துக்கிட்டே இருக்குது, பாவம் புண்ணியம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பயன்களில் அடியேன் ஆழ்ந்து கிடக்கவும் வல்வினைக்குள் அழுந்தவும், மயக்கமாயதோர் மும்மல பல வல்வினைக்குள் அழுந்தவும். இந்த மும்மலங்கள் இருக்கே, அந்த வினைக்குள்ளே வல்வினைக்குள்ளே நான் அழுந்து கிடக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய என்னை, அதனால் உண்டாகின்ற எனது தளர்ச்சியை ஒழித்து என்னை ஆட்கொண்டு அருளி உனது தூய்மையான தாமரை மலர் போன்ற திருவடியை கொடுத்து அருளி. அப்படி இந்த வினை வயத்துக்குள்ள அழுந்தி கிடந்த என்னை உன்னுடைய தூய மலர்கழல் தந்து என்னை கயக்க வைத்து அடியார் முன்னே காட்டினாய் கழுக்குன்றில். உனது தூய்மையான தாமரை மலர் போன்ற திருவடியை கொடுத்தருளி உன்னுடன் அழைத்து செல்லாது அவ்வாறு சென்ற அடியவர்கள் முன்னிலையில் என்னை துயருற வைத்து இப்போது திருக்கழுக்குன்றத்திலே எழுந்தருளி உனது திரு அருட்கோலத்தினை எனக்கு காட்டி அருளினாய்ங்கிறார். அங்கே திருப்பெருந்துறையில் அந்த கோலத்தை காட்டி அடியார்கள் முன்னாடி என்னை அழைத்து செல்லாமல் என்னை துயரத்தில் வைத்து விட்டு சென்று விட்டாய். கயக்க வைத்து அடியார் முன்னே. இப்போ தான் அந்த கோலத்தை திருக்கழுக்குன்றத்தில் காட்டி எனக்கு அருளியிருக்கின்றாய் என்று ஞானாசிரியனாக, குருவாக, ஞான குருவாக எழுந்தருளிய அந்த அருள் காட்சியை கண்டு இந்த பதிகம் முழுவதிலும் பதிவு செய்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. பாடலை பொருளை உணர்ந்து நெகிழ்ந்து அன்போடு ஓதணும், அதுதான் முக்கியம். திருவாசக முற்றோதல் ஞான பெரும் வேள்வி, திருவாசக விண்ணப்பம் அப்படியெல்லாம் நம்ம போடுறோம். ஆனால் முற்றோதல் அப்படி செய்கிறோமான்னா இல்லை. ஏதோ நம்ம பாட்டுக்கு ஒரு விழாவுக்கு வந்திருக்க மாதிரி வேறு
சடங்குகளுக்கு போன மாதிரி, மற்ற விழாக்களுக்கு போன மாதிரி நம்ம வந்துட்டு போகிறோம். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். முற்றோதலுக்கு வந்துட்டோன்னா மற்ற சிந்தனைகள் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. திருவாசக முற்றோதல் முடிகிற வரைக்கும் அந்த சிந்தனையை தவிர வேறு சிந்தனை வரக்கூடாது. அதனால தான் ஞானப்பெரும் வேள்வின்னு போட்டாங்க. வேள்வியில் உட்காந்து ஒரு சிவாச்சாரியார் வேள்வி பண்ணுறாரு, யாகம். அவர் ஏதாவது எழுந்து போகிறாரா, பேசுகிறாரா, ஏதாவது சாப்பிட்றாரா, ஏதாவது பண்ணுறாரான்னா இல்லை. அந்த வேள்வியை முடித்து நிறைவு செய்து அதன் பிறகு தான் அவங்க மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, முற்றோதலில் பேசுகிறது, சிரிக்கிறது, எழுந்து போகிறது, வாரது, இதெல்லாம் பண்ணுறோம். இனிமேல் நம்மளுடைய திருவாசக முற்றோதல்களில் நாம் எப்படி இருக்கணும் என்று நம்ம ஒரு முன்னுதாரணமாக நம்ம முற்றோதல் அமையும். அடியார்வர் மக்கள்லாம் அதை கலந்து அந்த அருளை பெற்று பயன்பெற வேண்டும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.